மீன் குழம்பு செய்யறதுக்கு வந்து சட்டி நல்லா சூடாயிடுச்சு. கொஞ்சம் வந்து நல்லெண்ணெய் ஊத்திக்கிறேன். இந்த மாதிரி மீன் குழம்பு நான்வெஜ்க்கு ரீஃபைண்ட் ஆயில் ஊத்துறது நல்லெண்ணெயில வந்து டேஸ்ட் அதிகமா கொடுக்கும். ஆமா, மீன் குழம்பு, புளி குழம்பு, வத்த குழம்பு இதுக்கெல்லாம் வந்து நல்லெண்ணெய் நல்லா இருக்கும். சிக்கன் மட்டனுக்குலாம் வந்து நல்லெண்ணெய் வந்து அவ்வளவு நல்லா இருக்காது, நல்லெண்ணெய் ஸ்மெல் அடிக்கும். ஒடிசால வந்து நல்லெண்ணெய் இதெல்லாம் கிடைக்கல. இன்ஸ்டாகிராம்ல பார்த்து ஆர்டர் போட்டேன், அன்னம் செக்குங்கிற வெப்சைட்ல இருந்து. நல்லா ஆஃபரும் கொடுத்தாங்க இல்லையா? ஆமா, 5 லிட்டர் வாங்கினா 1 லிட்டர் வந்து ஃப்ரீன்னு சொன்னாங்க. அதுல வந்து நல்லெண்ணெய், கடலெண்ணெய், தேங்காய் எண்ணெய், பியூரிட்டியும் நல்லா இருக்கு, ஸ்மெல்லும் நல்லா இருக்கு. ஆமா, நீங்களும் யூஸ் பண்ணி பாருங்க. ஆனா எண்ணெய் வந்து நல்லா சூடாயிருச்சு. இதுல வந்து நான் கொஞ்சமா வெந்தயமும் கொஞ்சம் வந்து கடுகும் போட்டுக்கிறேன். நல்லா பொரிஞ்சிருச்சு. வீட்லயே செஞ்சு வச்ச தாளிப்பு வடகம், இது வந்து இப்படி உதிரியா செஞ்சு வச்சிருக்கேன். அதுல கொஞ்சம் போட்டுக்கிட்டேன். போட்டுட்டு வந்து வெங்காயம் போட்டுக்கணும். வெங்காயம் நல்லா வதங்கணும். ஆமா, வெங்காயம் நல்லா வதங்கணும். இந்த தாளிப்பு வடகங்கிறது என்ன யூஸ்? தாளிப்பு வடகம் வந்து புளிக்குழம்பு, மீன் குழம்பு, வத்த குழம்பு அதுக்கெல்லாம் போடலாம். டேஸ்ட் சூப்பரா இருக்கும். வந்து இந்த மாதிரி எல்லாரும் உருண்டையா செஞ்சு வச்சிருப்பாங்க. உருண்டையா செஞ்சாலும் உடைக்க தானே போறோம், அதனால நான் வந்து இப்படி உதிரியா காய வச்சு வச்சிருக்கேன். ஆமா, போட்டுக்கிட்டா போதும். இதோட ரெசிபி வேணும்னா சொல்லுங்க, நான் வந்து அப்லோட் பண்றேன். சேல்ஸும் பண்றோம். 100 கிராம் பாக்கெட், 200 கிராம் பாக்கெட் வேணும்னாலும் ஆர்டர் வந்தா நம்ம அனுப்பலாம். ஆமா, எனக்கும் பாப்பாக்கும் மட்டும்தான் மீன் குழம்பு. ஏன்னா உங்களுக்கு வந்து மீன் குழம்பு பிடிக்காதுல்ல, அதனால எனக்கும் பாப்பாக்குங்கிறதுனால கொஞ்சமா வைக்கிறேன். இப்போ வந்து வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ வந்து தக்காளி போட்டுக்கலாம். அதனால நான் கொஞ்சம் வெங்காயத்தையும் ஸ்டாப் பண்ணிட்டேன், கொஞ்சமா குழம்பு வைக்கிறதுனால. எனக்கு நம்ம மீன் வந்து வறுவல் பிடிக்கும், சாப்பிடுவேன். நான் ஏன் உங்களுக்கு பிடிக்காதுன்னு நான் சொல்றேன். ஏன்னா நீங்க வந்து வளர்ந்தது வந்து 23 வருஷமும் வந்து வெஜிடேரியனாவே வளர்ந்துட்டீங்கல்ல. இப்ப நான் என்ன மேரேஜ் பண்ணதுக்கு அப்புறம் தான் நீங்க நான்வெஜ்ஜே சாப்பிட ஆரம்பிச்சீங்க, முட்டை கூட. அதனால உங்களுக்கு வந்து ஃபிஷ்ஷோட ஸ்மெல் வந்து உங்களுக்கு பிடிக்கல, அந்த கவுச்சி ஸ்மெல் வந்து. ஆனா ஃபிஷ் ஃப்ரை பிடிச்சிருக்கு. ஃபிஷ் குழம்பு தான் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது. கிரேவி குழம்பு அதுதான் பிடிக்கல. ஒவ்வொருத்தவங்களுக்கு அப்படிதான். ஆனா மீன் குழம்பு சாப்பிட்டு பழகுனவங்களுக்கு ரொம்ப டேஸ்டா இருக்கும். மீன் குழம்பு அடிச்சுக்கிறதுக்கு எதுவுமே இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். பேசிக்காவே வந்து உங்களுக்கு புளி குழம்புனாலே பிடிக்காதுல்ல, அதனால வந்து மீன் குழம்பும் பிடிக்கலன்னு நினைக்கிறேன். ஆனா கெட்டி குழம்பு பிடிக்கும், ரொம்ப பிடிக்கும். கல்லுப்பு கல்லுப்பு போட்டு நல்லா வதக்கிட்டு, நல்லா தக்காளி நல்லா மசியணும். சிம்மில் வச்சு வதக்கிட்டு புளி ஊற வச்சுக்கலாம். நல்லா ஒரு நெல்லிக்காய் சைஸ் எடுத்திருக்கேன் புளி, அதை வச்சுட்டு நல்லா தண்ணி ஊத்தி கரைச்சிக்கலாம். எனக்கு எப்பயுமே என் பொண்ணுதான் வந்து புளி கரைச்சு கொடுப்பா. இப்ப வந்து அவளுக்கு கையில ஏதோ புண்ணு இருக்கான், அதனால வந்து புளியை கரைச்சா எரியுதான். அதனால இன்னைக்கு எண்ணெயை கரைக்க விட்டுட்டான். எப்பயுமே அவதான் புளி கரைப்பா. எப்படி கையில புண்ணு வந்துச்சு அவளுக்கு தெரியல, நெகத்தை வச்சு கீறி இருப்பான்னு நினைக்கிறேன். இப்போ வந்து தக்காளி நல்லா வந்து வதங்கிருச்சு. இந்த மாதிரி வதங்கினா போதும். இப்போ வந்து குழம்பு மிளகாத்தூள் வந்து போட்டுக்கலாம். கலர் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு? நல்லா ரெட்டிஷா இருக்கு. புது மிளகா இந்த வருஷம் அரைச்சேன். இப்போ நான் ஒரு 3 ஸ்பூன் போட்டுக்கிறேன். இது வந்து காரம் கம்மியா தான் இருக்கும், அதனால ஒரு 3 ஸ்பூன். ஒண்ணும் இல்லடா, போய் விளையாடு. திராட்சையா? மீன் குழம்பு ரெடி ஆயிட்டு, ஃபிஷ் ஃப்ரை ரெடி ஆயிட்டு, சாப்பிடலாம். வாங்குவோம். கிஸ்மிஸ் பழம் கேக்குறா. மிளகாத்தூள் போட்டுட்டு கொஞ்சம் தண்ணி ஊத்தி இருக்கேன். நீங்க அப்ப அவகிட்ட பேசிட்டு இருந்தீங்க. மிளகாத்தூள் வந்து நம்ம வதக்கிட்டே இருந்தோம்னா கருகின ஸ்மெல் வந்துரும். அதனால நான் வந்து தண்ணி ஊத்தி நல்லா இதுல இப்ப எண்ணெய் பிரிஞ்சு வரட்டும், அதுக்கப்புறம் நம்ம புளி ஊத்திக்கலாம்.
வந்து கருவேப்பிலை போடணும், நம்ம கிட்ட கருவேப்பிலை இல்ல, அதனால நான் வந்து போடல. இப்ப பார்த்தியா நல்லா எண்ணெய் வந்து நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு பாத்தீங்களா. இப்ப வந்து புளிய ஊத்திக்கலாம். சிம்ல வச்சு இப்ப வந்து வேணுங்கிற அளவுக்கு புளி ஊத்தியாச்சு. இப்ப வந்து வேணுங்கிற அளவுக்கு தண்ணி ஊத்திட்டு நல்லா வந்து இது கொதிக்கட்டும். கொதிச்சு நல்லா சுண்டி வரும். வருஷம் வருஷம் வந்து புளி வந்து நம்ம கடையிலே வாங்க மாட்டோம், எங்க வீட்லயுமே வாங்க மாட்டோம். எங்க அம்மா வந்து மொத்தமா மூட்டையா 100 கிலோ 150 கிலோன்னு வாங்கிட்டு வந்து எங்களுக்கு அதான் வேலை, லீவுல உட்காந்து உடைக்கிறது. உடைச்சா எங்க அம்மா வந்து 5 ரூபா தருவாங்க 1 கிலோ உடைச்சா. அப்பாட்ட தராசு இருக்குமா, அதை நிறுத்து உடைக்கணும். அப்படி 5 ரூபா இல்லைன்னா 1/4 கிலோ சிக்கன் வந்து சில்லி சிக்கன் போட்டு தருவாங்க. அதனால வந்து லீவுல ஃபுல்லா இதான் வேலை, விளையாடவே போக மாட்டோம். ஃபுல்லா உடைச்சு உடைச்சு வெயில்ல காய வச்சு ஒரு டப்புல அள்ளி வச்சுப்போம். அம்மா வந்து சும்மா இருக்கும்போது டிவியை பாத்துக்கிட்டு, சீரியல் அப்பெல்லாம் சீரியல் தானே, என்டர்டைன்மெண்ட்டுக்கு எல்லாம் எதுவும் இல்ல, சீரியல் பாத்துக்கிட்டே உட்காந்து புளிய ஃபுல்லா குத்தி காம்பெல்லாம் கட் பண்ணி, அதுதான் அப்பெல்லாம் எல்லாமே கிளீன் பண்ணி வச்சிருவாங்க. 1/4 கிலோவா நிறுத்து நல்லா உருண்டை மாதிரி பால் மாதிரி உருட்டி வச்சா வருஷத்துக்கு அதுதான் சேல்ஸும் பண்ணுவாங்க. உங்க அம்மாட்ட வந்து நிறைய கத்துக்கலாம் என்ன. ஆமா, குழம்பு நல்லா மீன் போடல, மீன் வந்து நல்லா கொதிச்சதுக்கு அப்புறம் தான் போடணும், இப்பயே போடக்கூடாது. எவ்வளவு தூரம் நம்மளுக்கு கெட்டியா வேணுமோ அந்த அளவுக்கு பக்குவம் வந்ததுக்கு அப்புறம் தான் மீன் போடணும். ஆமா, சிம்ல தான் இருக்கணும். நல்லா கொதிக்கட்டும். குழம்பு வந்து நல்லா கொதிச்சு சுண்டிருச்சு, எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. இப்போ வந்து மீனை வந்து உள்ள போட்டுக்கலாம். அழகா மீன் குழம்பு போடுறது அழகா இருக்கு. அவ்வளவுதான், எல்லாமே தலையா இருக்குன்னா தலை மட்டும்தான் நான் போட்டு மீன் குழம்பு வைக்கிறேன். ஏன்னா நம்ம வீட்டுல யாரும் மீன் சாப்பிட மாட்டோம்ல, குழம்பு மீன். மகாக்கு குழம்பு மட்டும்தான் பிடிக்கும், மீன் சாப்பிட மாட்டா. அப்புறம் நான் ஒரு ஆள் தான் உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கோம். அதனால எனக்கா ஒரு பீஸ் மட்டும் போட்டிருக்கேன், 2 மண்டை போட்டு மீன் குழம்பு வச்சாச்சு. இப்ப வந்து இந்த வறுவலுக்கு வந்து நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷத்துல இதை வந்து ஆஃப் பண்ணிடலாம். மீன் போட்டதுக்கு அப்புறம் குழம்பு வந்து சிம்ல தான் இருக்கணும், ஹைல இருக்க கூடாது. எப்படி இருக்கு பாத்தீங்களா, தொக்கு மாதிரி சூப்பரா இருக்கும். நம்மளுக்கு வேணுங்கிற அளவுக்கு வந்து குழம்பு நல்லா திக்னஸ் வந்ததுக்கு அப்புறம் நம்ம வந்து மீனை போட்டோம்னா கரெக்டா இருக்கும். ஏன்னா மீன்ல இருந்து கொஞ்சம் தண்ணி நீர்த்து வரும். அதனால வந்து நம்ம வேணுங்கிற அளவுக்கு திக்னஸ், நம்மளுக்கு திக்னஸ் ஓகேன்ற அளவுக்கு நம்ம அப்புறம் மீன் போடணும். அந்த கிரேவி கன்சிஸ்டன்சி வந்த பிறகு மீனை போட்டா கரெக்டா இருக்கும். ஆமா, இப்ப எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வந்துருச்சு. இன்னொரு 5 நிமிஷம் கழிச்சு ஆஃப் பண்ணிடலாம். ஓகே.